இன்றைக்கு அந்த ஆண்டவர் தருகின்ற அந்த அமுதை பற்றி நாங்கள் அனுபவிப்பது மட்டுமல்லாமல் அந்த அமுதுதான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மரணமில்லா பெருவாழ்வை தர இருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல போனால் இந்த உடம்பை 3 உடம்புகளையும் பக்குவமாக்குவது அருள் அமுதம். அதனாலேதான் அருள் அமுதம் என்ற தலைப்பிலே இந்த பாடல் தொகுப்பை பெருமான் பாடி எங்களுக்காகவே வழங்கி இருக்கின்றார். நாங்களும் அந்த அருள் அமுதத்தை பெற்று அனக வாழ்வு வாழ்ந்து அறிவிற்கெல்லாம் அன்பு செய்து கொண்டு நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி நித்தியமாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அமுத சக்தி தேவை. சாதாரணமாக அனித்திய ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு ஆகாரங்கள் மூலமாக கிடக்கின்ற அமுத சக்தி தேவைப்படுகின்றது. இது பௌதீக அமுதம் என்று நாங்கள் சொல்லிவிடலாம். அதாவது கண்ணுக்கு தெரிகின்ற மரக்கறிகள், பல வர்க்கங்கள், தானிய வர்க்கங்களிலே இருந்து அந்த அமுதத்தை பெற்று ஓரளவு ஆனந்தத்தோடு வாழுகின்ற நிலை. ஆனந்தம் என்பது ஒவ்வொருத்தருடைய பக்குவ நிலைக்கு ஏற்றவாறு அது வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்லுகின்றது. சில பேருக்கு உணவு உண்பதிலேயே அதிகமான இன்பம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு மனித பிறவியெடுத்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலைக்கேற்றவாறு அவர்கள் உண்ணுகின்ற அமுதங்களை மையப்படுத்தி கொண்டு இன்பமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிட்டுகின்றது. ஆனால் எது இன்பம் என்றால் வள்ளற் பெருமான் இயற்கை இன்பம் என்று பேசுகின்றார். மற்ற இன்பங்கள் எல்லாம் இயற்கையில் செயற்கையாக அப்பப்ப உருவாகி அப்பப்பவே அது துன்பமாக மாறிவிடும். அந்த இன்பங்களை பெருமான் இன்பம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அருள் அமுதத்தை பெற்று வாழ்ந்து அந்த அமுத சக்தியுடைய துணை கொண்டு வாழும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அன்பு செலுத்தி அந்த அன்பு பறந்து விரிந்து ஆறுயிருக்கு எல்லாம் அன்பு செய்து கொண்டு அந்த வளர்கின்ற அன்பும் வளர 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 எங்களுக்குள்ளேயே அந்த அன்பினுடைய நிமித்தம் அமுதமும் சுரந்து 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 எங்களை சுத்த பண்ண ஞான தேகத்தை, அதாவது திருதேக சித்தியை தரும்.